ஸ்ரீ சதுரசித்தி லிங்க மாஹாத்மியம் 45ஆம் அத்தியாயம். திரிலோகநேஸ்வர லிங்கம். ஸ்ரீ தேவதேவர் கூறினார், தெரிந்து கொள்ளுங்கள், தெய்வமே திரிலோகநேஸ்வர லிங்கம் 45வது தெய்வம் என்பதை அதனை காண்பதன் மூலம் அனைத்து சித்திகளும் ஆன்மீக சக்திகள் பெறப்படுகின்றன. ரத்தினங்கள் மற்றும் மாணிக்கங்களால் கட்டப்பட்ட திரிலோகன சிவன் அரண்மனையில் உள்ள விரஜா என்ற பீடத்தில் புனித ஆலயத்தில் ஒரு ஜோடி புறாக்கள் கூடு கட்டி தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தன என்பது ஒரு பாரம்பரிய புராண கதை. சிவனாரின் அரண்மனையில் பல்வேறு கலை வடிவங்களை கொண்ட பல்வேறு ஜன்னல்கள் இருந்தன. அது மற்றொரு ரத்ன சாணு நகை சிகரம் மலையை போல தோன்றியது. பளபளப்பான தங்க குவி மாடத்துடன் அது குறிப்பிடத்தக்க வகையில் பிரகாசித்தது. முழு நிலவு கூட சோர்வால் அங்கேயே ஓய்வெடுத்தது. அவை புறாக்களின் இணை தினமும் காலை, மதியம் மற்றும் மாலை வேளைகளில் ஆலயத்தை வலம் வந்தன. அவை ஆலயத்தை இங்கும் அங்கும் சுற்றி பறக்கும் பொழுது அவை தங்கள் இறக்கைகளால் காற்றை உருவாக்கின. இதன் மூலம் அரண்மனையின் 10 பகுதிகளிலும் ஒட்டியிருந்த தூசி துகள்கள் அகற்றின. பக்தர்கள் எப்போதும் உச்சரிக்கும் திரிலோச்சனம், திரிவிஷ்டபம் போன்ற பெயர்கள் அவரவர்களின் செவிகளில் விழுந்தன. சம்புமூர்த்தியை மிகவும் மகிழ்விக்கும் 4 வகையான இசைக்கருவிகள் அவர்களின் காதுகளின் குழிக்குள் நுழைந்து எதிரொலித்தன. லிங்கம் அவர்களின் விழிகளுக்குள் நுழைவதற்கு முன்பு முன்னும் பின்னுமாக அசைக்கப்பட்டு மங்களகரமான விளக்குகளின் ஒளிரும் பிரகாசம் பக்தர்களின் செயல்பாடுகளை காட்டியது. சுயநலத்தை கைவிட்டாலும் நிலையான மனதுடைய அந்த பறவைகள் பல்வேறு கற்பனையான விஷயங்களை கண்டு மகிழ்ந்தபடி ஒருபோதும் பறக்கவில்லை. அவர்கள் வலம் வரும்போது தரையில் மக்கள் அடிக்கடி சிதறடித்த அரிசி மற்றும் பிற தானியங்கள் அல்லது பிரசாதங்களை வழங்குவார்கள். பகவானின் தெற்கே பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து தண்ணீர் வந்தது. அங்கு அவர்கள் தாகமாக இருந்தால் குளித்து குடித்துவிட்டு பின்னர் தங்கள் இடத்திற்கு திரும்பினர். நல்ல நடத்தை கொண்ட அந்த 2 பறவைகளும் 3 விழிகளை கொண்ட இறைவனின் அருகே நடனமாடிய போதும் நீண்ட நேரம் கடந்துவிட்டது. ஒரு முறை அவர்கள் ஒரு வட்ட ஜன்னலுக்குள் ஆலயத்தின் பக்கவாட்டு சுவரில் மகிழ்ச்சியுடன் அமர்ந்திருந்த போது ஒரு கழுகு தனது தீய பார்வையை அவர்கள் மீது வீசியது. கழுகு அந்த இணை புறாக்களை பிடிக்க விரும்பியது. அவர் வானத்திலிருந்து விரைவாக இறங்கி சிவனாரின் ஆலயத்திற்குள் அமர்ந்தார். அங்கிருந்து புறாக்களின் வருகையையும் புறப்பாட்டையும் அவர் கவனித்தார். பறவைகள் நுழைந்த கடினமான பாதை, அவை எந்த வழியாக வெளியேறின, அவை என்ன செய்தன, அவை எப்போது செய்தன, இரண்டும் எவ்வாறு எளிதாக பிடிக்கப்படும் என்பதை அவர் அந்த கழுகு கவனமாக சிந்தித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு கழுகு ஒரு கோட்டையின் வலிமையை புகழ்ந்து, ஒரு கோட்டையில் இருந்தால் பலவீனமான எதிரியை கூட எளிதில் பிடிக்க முடியாது. ஒரு அரசரால் ஒரு கோட்டையின் மூலம் அடையக்கூடிய பணியை 1000 யானைகள் மற்றும் 1,00,000 சிறந்த குதிரைகள் மூலம் அடைய இயலாது. கோட்டை தன்னிறைவு பெற்றதாகவும் வெளியேற வழி இருந்தால் தேவைப்பட்டால் கோட்டையில் நிறுத்தப்பட்டுள்ள எதிரியை யாராலும் எங்கும் தாக்க இயலாது. கலரவ புறா பறவைகளை பார்த்ததும் கிளர்ச்சியும் பயமும் இல்லாத கண்கள் கோபத்தால் சிறந்து வானத்தில் பறந்தது. பின்னர் புத்திசாலித்தனமான பெண் புறா கோட்டையின் வலிமையால் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அதனால் எதிரிகளை அதன் மூலம் முறியடிக்க விரும்பியவராகவும் இருந்த ஆணிடம் அவளுடைய கணவனிடம் அது கூறியது. காலரவி பெண் புறா கூறியது, அன்பான தெய்வமே, அன்பின் அனைத்து இன்பங்களையும் அளிக்கும் மிகவும் புத்திசாலியானவரே, தம் பார்வையின் எல்லைக்குள் வந்துள்ள இந்த கழுகு ஒரு சக்தி வாய்ந்த எதிரி. அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் பெண் புறாவின் சிறந்த கணவனான அந்த பராவதம் அவளிடம் கூறியது, என் அன்பானவளே, தாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அழகானவளே, வானத்தை துரத்துபவர்கள் பறவைகள் பல பறவைகள் புனித ஆலயங்கள் மற்றும் இது போன்றவற்றிற்கு அருகில் வாழ்கின்றன. என் அன்பான பெண்ணே, நாம் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பதை பலர் காண்பதில்லை. அவை அனைத்திற்கும் நாம் பயப்பட வேண்டுமானால் என் அன்பான பெண்ணே, நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. அற்புதமானவளே, உன் கவலையை விட்டுவிடு. என் துணையுடன் உன்னை திசை திருப்பு. இந்த அற்ப கழுகை நான் எந்த முக்கியத்துவமும் கொண்டதாக கருதவில்லை.
சிறந்த ஆண் புறாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பெண் புறா தன் கணவனின் பாதங்களை நோக்கி விழிகளை வைத்து அமைதியாக இருந்தது. தன் கணவரின் நலனை விரும்பும் ஒரு மனைவி நன்றாக அறிவுரை கூறலாம், ஆனால் அவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் அவள் அமைதியாக இருந்து எப்போதும் அவனது அறிவுரைகளை நிறைவேற்ற வேண்டும். மறுநாளும் கழுகு வந்து மரண கடவுள் தினங்கள் எண்ணப்பட்ட ஒரு நபரை காண்பது போலவே கட்டுப்பாடற்ற கண்காணிப்போடு ஜோடிகளை இணையை பார்த்து கொண்டிருந்தது. அதன் பிறகு கழுகு ஒரு வட்ட இயக்கத்தில் அரண்மனையை வலம் வந்தது. அன்பு மனைவி கூறியது, அன்புள்ள பகவானே, அந்த தீய எதிரியை நீங்கள் கண்டீர்களா? அவளுடைய வார்த்தைகளை கேட்ட காலரவா மீண்டும் கூறினான், பயந்தவளே, வானத்தில் அலையும் அந்த கழுகால் என்ன செய்ய இயலும்? என் கோட்டை ஸ்வர்க்கத்திற்கு இணையானது. அங்கு எனக்கு எதிரி பயம் இல்லை. இந்த கழுகு ஆகாயத்தில் நான் முழுமையாக அறிந்த இயற்கை முறைகளை அறியவில்லை. வானத்தின் இயக்கத்தின் 8 முறைகள் இவை: பிரதீன, உதீன, சந்தின, காண்ட, வியாண்ட, கபாடிகா, ஸ்ரஞ்சனி, அண்டாலபதி. என் அன்பான பெண்ணே, நான் உயிருடன் இருக்கும் போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் போதும் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் அன்பானவளே, அவரது வார்த்தைகளை கேட்டதும் கற்புடையவள் ஒரு ஊமையைப் போல அமைதியாக இருந்தாள். மறுநாளும் கழுகு வந்து பாறையில் அமர்ந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல பறவைகள் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து சிறிது தொலைவில் இருந்தது. அங்கே ஒரு ஆயாமம். அவர்களிடமிருந்து விலகி அமர்ந்த பிறகு ஒரு யமாவின் முடிவில் 3 மணி நேரம் கழுகு சென்று விட்டது. பெண் புறா மீண்டும் கூறியது, என் அன்பான தெய்வமே, இந்த இடம் துன்மார்க்கரின் பார்வையால் தீட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அதனை கைவிட வேண்டும். அந்த கொடூரமான பறவை எங்களுக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தது. அது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது போல. அவர் ஆண் புறா மீண்டும் ஒரு முறை அவமதிப்புடன் பதிலளித்தார். என் அன்பே, அவன் என்ன செய்வான்? அவற்றின் இயல்பால் பெண்கள் பொதுவாக மிகவும் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். மிகுந்த வலிமை கொண்ட அந்த கழுகு மறுநாளும் அங்கு வந்தது. அவர் 2 யமாக்களுக்காக அவர்களை எதிர்கொண்டு அமர்ந்தார். அதன் பிறகு அவர் அவர்களின் பாதையை கவனித்து அவர் வந்த திசையில் விரைவாக சென்றார். பறவை சென்ற பிறகு அது ஆணிடம் கூறியது, ஐயா, நாம் வேறொரு இடத்திற்கு செல்வோம். மரணம் நெருங்கிவிட்டது. அடுத்த முறை அவர் பார்வைக்கு வந்தால் நமது தங்குமிடம் மற்றும் நமது மகிழ்ச்சியும் அளிக்கப்படும். என் மையல் நாயகரே, எங்கும் நகரும் திறன் கொண்ட இறக்கையின் சக்தியை கொண்ட ஒருவர் சொந்த இடத்தின் மீது தேவையற்ற பற்றுதலால் ஒருவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்க இயலுமா? துரதிருஷ்டத்தால் சந்திக்கப்பட வாய்ப்புள்ள தனது சொந்த இடத்தை விட்டு வெளியேறிய பிறகு வேறு எங்கும் செல்லாத ஒரு புத்திசாலி ஒரு ஊனமுற்றவராகி ஆற்றங்கரையில் உள்ள ஒரு மரத்தை போல அழிந்து போகிறார். தனது மையல் நாயகியின் பேச்சை கேட்ட பிறகு தவிர்க்க முடியாத விதியால் பாதிக்கப்பட்ட ஆண்புறா அதே வார்த்தைகளை மீண்டும் கூறியது. என் அன்பானவளே, அந்த பறவையால் துன்புறுத்தப்பட்டாலும் பயப்படாதே. மறுநாள் காலையிலேயே கழுகு வந்தது. மாலை வரை வாசலில் நிலையாக நின்றது. மேற்கு தொடுவானத்திற்கு பின்னால் சூரியன் மறைந்தது. பறவை மறைந்ததும் பெண் புறா கூட்டிலிருந்து வெளியே வந்து கணவரிடம் பேசியது. அன்புள்ள தெய்வமே, இது வெளியேறுவதற்கான சரியான தருணம். மரணத்தின் கடவுள் வெகு தொலைவில் இருந்தாலும் இவ்வாறு வாய்மொழியாக மன்றாடும் என்னை கூட கைவிட்டு செல்லுங்கள். நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை இந்த உலகில் எனக்கு எதுவும் கிடைப்பது கடினமல்ல. மனைவிகளையும் செல்வங்களையும் கூட கைவிட்டு ஆண்கள் சுயத்தை பாதுகாத்தால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை மனைவிகள், மகன்கள், செல்வங்கள் மற்றும் வசிப்பிடங்களை பெறலாம். மன்னர் ஹரிச்சந்திரனை போலவே எல்லாவற்றையும் மீண்டும் பெறலாம். இந்த ஆத்மா மிகவும் அன்பான உறவினர். இந்த ஆத்மா மிகப்பெரிய சொத்து, தர்மம், அர்த்தம், காமம் மற்றும் மோட்சத்தை சம்பாதிக்க இந்த ஆத்மா மிகப்பெரிய வழி. ஒருவரின் சுய நல்வாழ்வு இருக்கும் வரை, 3 உலகங்களின் நல்வாழ்வு இருக்கும் வரை, ஸ்வர்க்கத்திற்கு வழிவகுக்கும் புகழுடன் நல்வாழ்வையும் விரும்ப வேண்டும். புகழின்றி நல்வாழ்வை விட மரணம் விரும்பத்தக்கது. நற்பெயரை நெறிமுறை பாதையில் செல்பவர்களால் அடைய முடியும். எனவே ஒழுக்க பாதையை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். ஐயனே, இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள். விடியற் காலையில் நீங்கள் வெளியேறவில்லை என்றால் நீங்கள் என்னை வருத்தத்துடன் நினைவில் கொள்வீர்கள். அதாவது உங்கள் தவறுக்கு வருந்துவீர்கள். அதிக புத்திசாலி பெண் புறாவான அவரது மனைவியால் இவ்வாறு அறிவுறுத்தப்பட்ட பிறகும்
தவிர்க்க முடியாத விதியால் தடுக்கப்பட்டு அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறவில்லை. மறுநாள் அதிகாலையில் வலிமை மிக்க கழுகு தனது பிற்கால பயன்பாட்டிற்காக சிறிது உணவுடன் வெளியேறும் வாசலுக்கு அருகில் வந்தது. வெளியேறும் வழி அவனால் தடுக்கப்பட்டது. மிகவும் வலிமையான கழுகு பல தினங்கள் அங்கேயே தங்கியிருந்தது. அவர் புறாவிடம் கூறினார், ஆண்மை இல்லாதவனே, உனக்கு ஐயகோ! தீய எண்ணம் கொண்டபடி நீ சண்டையிடுவாய் அல்லது என் கட்டளைப்படி வெளியே வருவாய். நீ பட்டினியால் இறந்தால் நீ பின்னர் நரகத்தை சந்திப்பாய். விதி கூட அசைத்து தூண்டினாலும் உதவி செய்ய இயலாது. கழுகினால் இவ்வாறு கேலி செய்யப்பட்டதால் நல்ல மனைவியுடன் இருந்த புறா தனது சொந்த கோட்டையின் நுழைவாயில்களை நாடி முன்னால் உடன் இருந்தவருடன் சண்டையிட்டது. பசி மற்றும் தாகத்தால் சக்தி வாய்ந்த கழுகு தனது சக்தி வாய்ந்த நகங்களால் அவரை உறுதியாக பிடித்தது. பெண் புறா அதன் கொக்கினால் பிடிக்கப்பட்டது. கழுகு விரைவில் அவற்றை எடுத்து சென்று வானத்தில் பறந்தது. வேறு எந்த பறவையும் இல்லாத ஒரு இடத்தை குறித்து சிந்தித்து அவற்றை தொந்தரவு இல்லாமல் உட்கொள்ள இயலும். பின்னர் ஆண் புறாவிடம் அவரது சிறந்த புத்திசாலியான மனைவி கூறியது, பகவானே, என்னை ஒரு பெண்ணாக நினைத்து நீங்கள் என்னை அவமதித்தீர்கள். அதனால்தான் நீங்கள் இந்த குழப்பமான விவகாரத்தில் இறங்கினீர்கள். நான் என்ன செய்ய இயலும்? நான் ஒரு பலவீனமான பெண். இப்போது தாம் என்னுடைய ஒரு ஆலோசனையை நிறைவேற்றினால் தமக்கு நன்மை பயக்கும் ஒன்றை நான் பரிந்துரைப்பேன். இதை தயங்காமல் செய்வீராக. என்னுடைய ஒரு ஆலோசனையின்படி செயல்படுவது தம்மை கோழியால் குத்தி கொள்ளாது. நான் அதன் அலகிற்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னும் தரையை தொடாமல் வானத்தில் வட்டமிடும் போதும் தாம் வெளியேற தம் அலகால் அதன் நகங்களை கடிப்பீராக. தன் மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பறவை அப்படியே செய்தது. பாதங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததால் கழுகு சத்தமிட்டது. அவர் சத்தமிட்ட போது பெண் புறாவின் அலகை விடுவித்தது. நகங்கள் துண்டிக்கப்பட்டதால் ஆண் புறாவும் கீழே விழுந்தது. பேரிடர்களில் கூட ஞானிகள் முயற்சியை ஒருபோதும் கைவிடக்கூடாது. அலகு எங்கே? நகங்களுக்கு காயம் எங்கே? இரண்டின் அந்த அற்புதமான விடுதலை எங்கே? வெளித்தோற்றத்தில் முக்கியமற்ற சம்பவங்கள் நல்ல ஒட்டுமொத்த விளைவை கொண்டுள்ளன. ஒரு பலவீனமான மனிதனின் தொடர்ச்சியான முயற்சி நல்வாழ்விற்கு உகந்தது என்று வேத நூல்களில் அறிவிக்கப்பட்டுள்ளது. விதியின்படி முயற்சி எப்போதும் பலனை தரும். எனவே பேரிடர் காலங்களில் கூட கற்றறிந்த மனிதர்கள் முயற்சியை பாராட்டுகிறார்கள். காலம் செல்ல செல்ல இருவரும் ஜம்பு மார்க்கத்தில் இணைந்தனர். ஜம்பு மார்க்கத்தில் இறப்பவர்கள் நித்திய ஸ்வர்க்கத்தை அடைகிறார்கள். தகுதியின் எச்சத்துடன் அவர் ஒரு அற்புதமான கந்தர்வ இளைஞராக பிறந்தார். மந்தார தாமரின் மகன் பரிமளாயா. அவர் பல புராணங்களின் களஞ்சியமாக இருந்தார். மேலும் கலைகளில் திறமை பெற்றிருந்தார். இளமையான உடலை, அதாவது இளமை அடைந்த அவர் சிவபக்தியில் ஆர்வம் கொண்டவராக ஆனார். புலன்களையும் மனதையும் வென்ற அவர் ஒரே ஒரு மனைவியை மட்டுமே வைத்திருப்பதாக சபதம் எடுத்தார். மற்றொரு ஆணின் மனைவியின் மீதான பற்று நீண்ட ஆயுள், புகழ், வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பாதிக்கும். மேலும் ஸ்வர்க்கத்தை அடைவதை தடுக்கும். எனவே ஒரு விவேகமுள்ள மனிதன் அதனை தவிர்க்க வேண்டும். முந்தைய பிறவியில் பயிற்சியின் விளைவாக தூய மற்றும் மற்றொரு வழக்கமான அனுஷ்டானம் திரிலோச்சனத்தை நாடுவதாகும். உடல் நோய்களிலிருந்து விடுபட்டிருந்தாலும் புலன்கள் தடையின்றி இருக்கும் வரை திரிலோச்சனத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி அவந்தியில் தியானிக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். இறைவன் அனைத்து நன்மைகளுக்கும் இருப்பிடம், அனைத்து பொருட்களையும் ஒளிரச் செய்பவர், அனைத்து ஆசைகளையும் உணர்தல் காரணம், உயர்ந்த பேரின்பத்திற்கு காரணம். இவ்வாறு மந்தாரதாமரின் மகன் பரிமளாயா காசியில் உள்ள திரிவிஷ்டபத்திற்கு விடாமுயற்சியுடன் சென்று வந்தாள். ஒரு பெண் புறா படாலாவில் உள்ள பாம்புகளின் அரவங்களின் மன்னனான ரத்ன தீபனின் அரண்மனையில் ரத்னாவலி என்ற பெயரில் பிறந்தது.
பாம்பு மன்னனான ரத்ன தீபனின் மகள், அரவத்தின் மகள், அரவ அரசனின் மகள், அழகு, நடத்தை, கலைகளில் திறமை மற்றும் நல்ல குணங்கள் ஆகியவற்றில் அனைத்து நாக பெண்களின் ஒற்றை முகடு மணியாக இருந்தாள். அவளுக்கு 2 பெண் தோழியர் இருந்தனர். அவர்களில் ஒருவர் பிரபாவதி மற்றும் மற்றவர் கலாவதி என்றும் பெயரிடப்பட்டனர். இருவரும் அற்புதமானவர்கள். அவளுடைய நிழலாகவும் உடலை விட்டு பிரியாத உடல் பளபளப்பாகவும் அவளை பின்தொடர்ந்தனர். அவர்கள் ரத்னாவளியின் தோழிகள். மகேஸ்வரி குழந்தை பருவம் கடந்து இளமை மலரத் தொடங்கியதும் அவள் சிவபக்தரான தனது தந்தையை பின்பற்றி சிவபெருமானை வழிபடத் தொடங்கினாள். அதே போல் செய்து அவளுடைய சபதம் இந்த 2 தோழியருடன் காசியில் 3 விழிகளை கொண்ட இறைவனை வணங்கிய பின்னரே நான் தினமும் மௌனத்தை உடைப்பேன். இவ்வாறு அந்த நாக கன்னிகை 2 தோழிகளுடன் இணைந்து 3 விழிகளை கொண்ட இறைவனை வணங்கினாள். அதன் பிறகுதான் அவள் இல்லத்திற்கு சென்றாள். அவள் அற்புதமான மற்றும் இனிமையான நறுமணம் உள்ள சிறந்த புதிய மலர்களால் என்னை வணங்கினாள். அவளே அந்த மலர்களால் பல வண்ண மாலைகளை மாலையாக அணிவித்து இறைவனை வணங்கினாள். மூவரும் மெல்லிசையாகவும் அழகாகவும் பாடினர். மூவரும் வெவ்வேறு பெண் குழுக்களுடன் அவர்களுடன் இணைந்து நடனமாடினர். மூவரும் வீணைகள், வெள்ளி, புல்லாங்குழல் மற்றும் மிருதங்கங்களை மகிழ்ச்சியுடன் வாசித்து இசைக்கருவிகளில் இசையை ஒரே நேரத்தில் முடித்தனர். அவர்கள் அனைவரும் காலத்தின் தாளங்கள் மற்றும் துடிப்புகளை அறிந்த நிபுணர்கள். இவ்வாறு அந்த 3 நாக கன்னிகைகளும் பல்வேறு வடிவமைப்புகள் மற்றும் வடிவங்களின் மாலைகளால் ஈசனாரை சாந்தப்படுத்தினர். 4வது சந்திர நாளில் அவர்கள் புனிதமான பில தீர்த்தத்தில் புனித நீராடி திரிலோகனாவை வணங்கி மண்டபத்திலேயே உறங்கச் சென்றனர். கண்ணுறக்கம் கொண்டனர். அவர்கள் கண்ணுறக்கம் கொண்ட போது 3 விழிகளை கொண்ட சிவபெருமான் லிங்கத்திலிருந்து சந்திரன் ஆபரணமாக வெளிப்பட்டது. இடது பக்கத்தில் சக்தி தேவி பிரகாசித்தார். இறைவனுக்கு புனித நூலாக அரவங்கள் இருந்தன. கங்கை நதியின் அரவங்கள் அவரது கச்சையை அமைத்தன. பின்னர் இறைவன் அந்த சிறுமிகளிடம் எழுந்திரு என்றார். எழுந்த பிறகு அவர்கள் செவிகளை அடையும் அளவிற்கு பெரிய விழிகளை தேய்த்தார்கள். அவர்கள் தங்கள் கை கால்களை, கரம் மற்றும் பாதங்களை முறுக்கி விழிகளை உருட்டினர். இதனால் தூக்கத்தின் தடயங்களை அசைத்தனர், அதாவது உறக்கத்தில் உடலை அசைத்தனர். அவர்கள் முன்னால் கண்டபோது அவர்களின் மனம் குழப்பமடைந்து உற்சாகமடைந்தது. பின்னர் எதிர்பாராத விதமாக அங்கு வந்த 3 விழிகளை கொண்ட இறைவனார் அவர்களுக்கு காட்சியளித்தார். அது ஈஸ்வரனார் என்பதை அவர்கள் பழக்கமான அறிகுறிகள் மூலம் அறிந்து கொண்டனர். பின்னர் சிறுமிகள் தொண்டை அடைத்து வணங்கி மகிழ்ச்சியுடன் புகழ்ந்து பாடினர். பிரமிப்பால் மூழ்கினர். வெற்றி பெறு சம்புமூர்த்தியே, வெற்றி பெறுவாய். ஈசானரே, வெற்றி பெறுவீர். ஆண்டவரே, அனைத்தையும் வழங்குபவரும் எங்கும் நிறைந்தவருமானவரே, வெற்றி பெறுவீர். திரிபுரங்களை அழிப்பவரே, அந்தகனை கொன்றவரே, வெற்றி பெறுவீர். ஜலந்தரனை கொன்றவரே, வெற்றி பெறுவீர். வெற்றி பெறுவீர். கந்தர்ப்பத்தின் ஆணவத்தை அழிப்பவரே, வெற்றி பெறுவீர். வெற்றி பெறுவீர். 3 உலகங்களால் வரவேற்கப்படும் பிரபுவே, வெற்றி பெறுவீர். பக்தியுள்ள மக்களின் பிரபுவே, வெற்றி பெறுவீர். பிரமதர்களின் தலைவரே, வெற்றி பெறுவீர். உங்களுக்கு வணக்கம், தங்களுக்கு வணக்கம். நாங்கள் தங்களை வணங்குகிறோம். 3 விழிகளை உடையவரே, உங்களுக்கு வணக்கம், வணக்கம், வணக்கம். திரிவிஷ்டபரே, உங்களுக்கு வணக்கம். இதை கூறிய பிறகு பெண்கள் மரக்கட்டைகளைப் போல தரையில் பணிந்து வணங்கினர். பின்னர் சந்திரனால் அலங்கரிக்கப்பட்ட இறைவன் அந்த பெண்களை எழுப்பி கூறினார், வித்யாதரர்களில் மிக சிறந்தவரான மந்தார தாமரை மகன் பரிமளாயா உங்கள் அனைவருக்கும் கணவராக இருப்பார். வித்யாதர உலகில் நீண்ட காலம் சுற்றிலும் உள்ள இன்பங்களை அனுபவித்த பிறகு நீங்கள் அவந்திகாவிற்கு சென்று என்னை தியானித்து சித்தி அடைவீர்கள். முந்தைய பிறவியிலும் கூட நீங்களும் அவரும் என் மீது பக்தி கொண்டிருந்தீர்கள். எனவே உங்கள் பிறப்பு மாசுபாடுகளிலிருந்து விடுபட்டு பக்தியால் புனிதப்படுத்தப்பட்டது. மக்கள் இந்த பிரபாவதி பிரார்த்தனையை என் முன் ஓதினால் அல்லது படித்தால்
நான் அவர்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுவேன். இது உங்களுக்கு எனது வரம். தேவர்களின் இறைவன் இவ்வாறு கூறிய போது அந்த பெண்கள் தங்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் ஈசனாரை வணங்கி கரங்களை ஒன்றாக கூப்பி வணங்கினர். நாகக்கன்னி பெண்கள் கூறினார்கள், பகவானே, நாங்கள் கேட்கிறோம். சங்கரனாரே, கருணை உள்ளவரே, நாங்கள் நால்வரும் முந்தைய பிறவியில் உங்களுக்கு எவ்வாறு சேவை செய்தோம் என்பதை விவரிக்கவும். எனவே இந்த தகுதியான நபரின் முந்தைய பிறவியின் சம்பவங்களையும் எங்கள் அனைவரையும் தயவு செய்து விவரிக்கலாம். கருணையின் களஞ்சியமே, சிறுமிகளால் அன்புடன் வெளிப்படுத்தப்பட்ட அவர்களின் விருப்பங்களின் இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெண்களின் முந்தைய பிறவியின் செயல்பாடுகளை குறித்தும் இறைவனார் கூறினார். ஈஸ்வரனார் கூறினார், 3 நாக கன்னி பெண்களே, கவனமாக கேளுங்கள். அவருடைய முந்தைய பிறவியின் கதையை நான் உங்களுக்கும் உங்கள் முந்தைய பிறவியின் கதையை கூறுகிறேன். இந்த ரத்னாவளி முன்பு ஒரு பெண் புறா. அவள் சிறந்த வித்யாதரன். அவளுடைய கணவர் ஆண் புறா. இந்த இருவரும் என் அரண்மனையில் நீண்ட காலம் மகிழ்ச்சியுடன் தங்கினர். தூசி துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. காற்றின் வழியாக அரண்மனைக்கு அவர்கள் இறக்கைகள் படபடப்பிலிருந்து அவை அகற்றப்பட்டன. மேலேயும் கீழேயும் அவர்கள் வானத்தில் பறந்து ஆலயத்தின் முற்றத்தில் சுற்றி திரிந்தபோது பல சுற்றுகள் செய்யப்பட்டன. அவர்கள் கதர்நாட தீர்த்தத்தில் நீராடினர். அந்த நீரை, தண்ணீரை அவர்கள் அடிக்கடி அருந்தினார்கள். இந்த 2 கலரவர்கள் புறாக்கள் இனிய போர் வீரர்கள். மகிழ்ச்சியுடன் இனிமையான பாடல்களையும் வெளியிட்டனர். என் பக்தர்களின் கற்பனையான செயல்களை கண்ட பிறகு நீங்கள், அதாவது கௌரி தேவி, நிலையான மனதுடன் இந்த இருவராலும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். என்னுடைய மங்களகரமான விளக்குகளை இந்த இருவரும் பல முறை கண்டார்கள். என் பெயரை உருவாக்கும் அமிர்தம் போன்ற எழுத்துக்கள் இவர்களால் அருந்தப்பட்டன. அவர்கள் மனிதர் அல்லாத இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதன் சக்தியால் அவர்கள் என் முன்னிலையில் இறக்கவில்லை. சொர்க்கத்தை அடைய காரணமான ஜம்பு மார்க்கத்தில் அவர்கள் இறந்தனர். பின்னர் இந்த பெண் புறா ரத்ன தீபனின் மகளானது. அவளுடைய கணவர் ஆண் புறா ஒருவரின் மகனாக பிறந்தார், வித்யாதரன். நாக மன்னரின் இல்லத்தில் இந்த பிறவியில் பிறந்த இந்த பிரபாவதியே உனது துணைவி. அவளுடைய முந்தைய பிறவியை நான் விவரிக்கிறேன். இந்த காலவதி அரவங்களின் தலைவனான திரிஷிகனின் மகள். நான் தற்போது கூறப்போகும் அவளுடைய முந்தைய பிறவியின் விவரங்களை கேளுங்கள். 3வது முந்தைய பிறவியில் அவர்கள் பெரிய முனிவர் சாராயணரின் மகள்கள். அவர்கள் சிறந்த நடத்தை கொண்டவர்கள். ஒருவரை ஒருவர் மிகவும் நேசித்தார்கள். அவர்களின் வற்புறுத்தலின் பெயரில் அவர்களின் தந்தை சாராயணன் அவற்றை அமுஷ்யயனரின் மகன் நாராயணருக்கு கொடுத்தார். இளமை பருவத்தை அடைவதற்கு முன்பு அவர் யாக கிளைகளை கொண்டு வருவதற்காக ஒரு காட்டிற்கு சென்றார். விதியின்படி அவரை ஒரு அரவம் கடித்துவிட்டது. சாராயணரின் 2 மகள்களின் பெயர்கள் பவானி மற்றும் கௌதமி. அவர்கள் விதவையின் துயரத்தை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அவர்கள் மிகவும் துயரமடைந்தனர், அதிகமாக துயருற்றனர். எனவே திருமணம் செய்ய விரும்பும் ஒரு புத்திசாலி மனிதன் ஒரு தெய்வம் அல்லது நதியின் பெயரை கொண்ட ஒரு பெண்ணை கவனமாக தவிர்க்க வேண்டும். ஒரு முறை மாயையால் இந்த 2 சிறுமிகளும் தெய்வீக அம்சங்கள் கொண்ட ஒரு குறிப்பிட்ட முனிவரின் ஆசிரமத்தில் வாழைப்பழங்களை பறித்து உட்கொண்டனர். அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. பிராமணரின் மகள்கள் பல விரதங்களை செய்து, விரதம் போன்றவற்றை செய்து பிரசவமாக இறந்தனர். அடுத்த பிறவியில் அவர்கள் குரங்குகளாக மாறினர். பழங்களை திருடியதன் விளைவாக அவர்கள் குரங்குகளாக பிறக்க வேண்டியிருந்தது. அவர்களின் அடக்கத்தை பேணியதால் அவர்கள் அவந்தியில் பிறந்தனர். தனது பெற்றோருக்கு தொடர்ந்து சேவை செய்து வந்த அதனால் ஒரு பாம்பினால் கடிக்கப்பட்ட அந்த பிராமண நாராயணன் காசியில் ஒரு புறாவாக மீண்டும் பிறந்தார். இவ்வாறு முந்தைய பிறவியில் அவர் இந்த இருவருக்கும் கணவராக இருந்தார். அவர் உங்கள் மூவருக்கும் வருங்கால கணவராக இருப்பார். அரண்மனையின் ஆலயத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய நயக்ரோத மரம் இருந்தது. அன்று வாழத் தகுந்த அந்த மரம் இந்த 2ம் குரங்குகளாக மாறின.
அவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் இருந்து வரும் நீரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தத்தில் விளையாட்டுத்தனமாக மூழ்கினர். அவர்கள் தாகம் எடுத்த போது அதே தீர்த்தத்திலிருந்து நீரை அருந்தினர். அவற்றின் இயற்கையான பிறவி நிலையற்ற தன்மை காரணமாக அவர்கள் சன்னதியை பலமுறை வலம் வந்து லிங்கத்தை பலமுறை கண்டனர். நயக்ரோத மரத்தின் அருகே அவர்கள் விரும்பியபடி நகர்ந்தனர். பின்னர் ஒரு யோகி வேடத்தில் அலைந்து திரிந்த ஒரு பிச்சைக்காரனால் அவர்கள் ஒரு கயிற்றில் கட்டப்பட்டனர். பின்னர் அவர்கள் பயிற்சி பெற்றனர். அவரால் பிச்சை எடுப்பதற்காக படைக்கப்பட்டது. அவர்களின் கவலையற்ற சூதாட்டமும் சோதனையும் நின்றபோது இறுதியில் அந்த 2 குரங்குகளும் எங்கோ இறந்துவிட்டன. அவந்தியில் வசிக்கும் தகுதி 3 விழிகளை கொண்ட இறைவனுக்கு சேவை செய்தல் மற்றும் ஆலயத்தை முடிந்தவரை வலம் வந்ததன் தகுதியின் காரணமாக அவர்கள் நாகர்களின் அரவங்களின் மகள்களாக பிறந்தனர். இப்போது அவர்கள் வித்யாதர இளவரசரை கணவராக பெறுவார்கள். ஸ்வர்க்கத்தின் இன்பங்களை அனுபவிப்பார்கள். அவந்தியில் முக்தி அடைவார்கள். சுப சடங்குகள் மிக குறைவாக இருந்தாலும் மனிதர்களால் செய்யப்பட்டால் அவர்கள் என் அருளால் முக்தியை பலனாக அடைவார்கள். 3 உலகங்களிலும் அவந்தி எப்போதும் மிகச்சிறந்த நகரம். அங்கு ஓம்கார லிங்கம் சிறந்தது. அதைவிட இங்கே திரிலோச்சன லிங்கம் நிச்சயமாக உள்ளது. இங்கே லிங்கத்தில் நிலை பெற்று உலக இன்பங்களையும் முக்தியையும் வழங்குகின்றேன். எனவே எல்லா முயற்சிகளாலும் 3 விழிகளை கொண்ட இறைவனை அவந்தியில் திரிலோச்சனத்தில் வணங்க வேண்டும். இதை கூறிய பிறகு திரிலோச்சனமாகவே வணங்க வேண்டும் என்ற பிறகு தேவர்களின் தலைவர்களின் இறைவன் 3 உலகங்களிலும் மிகவும் புனிதமான லிங்கத்தின் வடிவத்தில் அரண்மனையின் உள் வளாகத்திற்குள் நுழைந்தார். சிறுமிகள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பி தங்கள் தாயிடம் அனைத்து விவரங்களையும் கூறி முழு திருப்தி அடைந்தனர். ஒரு முறை மாதவ மாதத்தில் வித்யாதரர்களும் நாகர்களும் தங்கள் அனைத்து பரிவாரங்களுடனும் உடைமைகளுடனும் அங்கு வந்து திரிலோச்சனத்திற்கு அருகிலுள்ள ராஜசிய குணமில்லாத பெரிய புனித இடத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்தனர். பகவான் வழங்கிய வரங்களின் காரணமாக ஒருவருக்கொருவர் முன்னோர்கள் மற்றும் உன்னதங்களை குறித்த முறையான விசாரணைகளுக்கு பின்னர் 3 நாகப் பெண்களும் வித்யாதரனுக்கு கொடுக்கப்பட்டனர். 3 மருமகள்களை பெற்றது மந்தார தாமா மகிழ்ச்சி அடைந்தார். நாகர்களின் தலைவன் ரத்னதீப, பூஜகர்களின் தலைவர் பத்மி மற்றும் பாணிகளின் தலைவர் விசாகம் திரிஷிகம் இந்த 3வரும் அற்புதமான பரிமளாயாவை மருமகனாக பெற்றதில் மகிழ்ச்சி அடைந்தனர். பரஸ்பர உறவினர்களாகி அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களின் விழிகள் பிரகாசித்து மலர்ந்தன. திருமணத்தை கொண்டாடிய பின்னர் திரிலோச்சன லிங்கத்தின் மகத்துவத்தை புகழ்ந்து தங்கள் தங்கும் இடங்களுக்குள் நுழைந்தனர். மகிமைமிக்க வித்யாதர இளவரசர் நாக கன்னிகைகளுடன் இணைந்து மிகுந்த இன்பங்களை அனுபவித்தார். பின்னர் அவர் அவந்திக்கு சென்று திரிலோச்சனனை சேவித்தார். நாக கன்னிகைகளுடன் இனிமையான பாடல்களை பாடி திருப்தி அடைந்த பேரின்பத்தில் தன்னை முழுவதுமாக மறந்து லிங்கத்தில் இணைந்தார். திரிலோச்சனத்தின் மகத்துவத்தை கலியுகத்தின் இறைவன் உன்னிப்பாக காத்தார். எனவே சக்தி குறைபாடுள்ள மனிதர்கள் அந்த லிங்கத்தை வழிபடுவதில்லை. திரிலோச்சனத்தின் இந்த கதையினை கேட்பதன் மூலம் ஒரு பெரிய பாவி கூட பாவங்களிலிருந்து விடுபட்ட மனிதனாக இருப்பார். அவர் விடுதலை அடைகிறார். இவ்வாறு தேவி திரிலோச்சன தேவனின் பாவங்களை அழிக்கும் சக்தி தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. மகானான வீரேஸ்வரரின் கதையினை அடுத்து கேளுங்கள். 45ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.